Hi students, welcome to Education Academy. So வீடியோல தனக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்தை நீங்க பண்ணலனா எஸ்ஏ எக்ஸாம் உங்க கையை விட்டு போயிடும். எஸ்ஏ எக்ஸாம் காலி ஆயிடும். ஓகேவா? அது என்ன விஷயம் அப்படிங்கறத இந்த வீடியோல நான் தெளிவா சொல்றேன். தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோவை ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கடைசி வரைக்கும் பாருங்க. எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வாட்ச் யாராவது சேனல் வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் போதும் உங்களுக்கு சேரும். சேவ் வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எஸ்ஐக்கு நம்ம அகாடமில அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் ஃபீஸ் பே பண்ண முடியுதோ அவங்க மட்டும் பே பண்ணுங்க. எல்லாரையும் பண்ண சொல்லி கட்டாயம் கிடையாது. சோ பண்ண முடியறவங்க பண்ணுங்க. ஃபீஸ் ரொம்ப கம்மியா தான் வச்சுக்கணும். சரிங்களா? சோ ஆன்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா மொத்தமா 50 டெஸ்ட் பிடிஎஃப் கொடுக்க போறோம். இது என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னா மே 5ஆம் தேதி ஆரம்பிக்குது. சரிங்களா? அதுக்கான ஃபீஸ் வந்து 999 தான். சைக்காலஜி கோர்ஸ் வந்தீங்க அப்படின்னா ஃபீஸ் 999. இந்த சைக்காலஜி கோர்ஸ்ல சைக்காலஜிக்கான கிளாஸஸ், சைக்காலஜிக்கான டெஸ்ட், அந்த டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் எல்லாமே வந்துடும். சேர்த்து 999 தான். இந்த ரெண்டும் சேர்த்து வரவங்களுக்கு ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 1499 ஆஃபர் இருக்கு. யூஸ் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் டெஸ்ட் இருக்குல்ல, அது ஆஃப்லைன் வந்து எழுதுனா ஃபீஸ் 399. இந்த ஃபீஸ் அதிகமா இருக்கு நினைக்காதீங்க. பேப்பர் காஸ்ட் தான். சோ நம்ம பிரிண்ட் போட்டு கொடுக்கணும்ன்றப்ப அந்த பேப்பர் காஸ்ட் தான் இதுல வச்சிருக்கோம். வேற எதுவும் இல்ல. சோ ஆன்லைன் கோர்ஸ் வந்தீங்கன்னா ஃபீஸ் 299. இந்த ஆன்லைன் கோர்ஸ் வரவங்களுக்கு இந்த ஆன்லைன் டெஸ்ட் ஃப்ரீயா வந்துரும். சைக்காலஜி கோர்ஸ் ஃப்ரீயா வந்துரும். இன்னொரு டெஸ்ட் பேட்ச் இதுல வந்துரும். சோ இதுல வரவங்களுக்கு நம்ம 2 டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறோம். அது என்னன்னா டாபிக் வைஸ் டெஸ்ட். சோ ஒரு டாபிக்கும் டெஸ்ட் கொடுப்போம். இது இல்லாம 200க்கும் மேற்பட்ட ஜிஎஸ்கான ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ் இதுல வந்துரும். சோ எல்லாமே சேர்த்து 299 தான். இதே ஆன்லைன் கோர்ஸ் ஆஃப்லைன்ல வந்து அட்டெண்ட் பண்ணா ஃபீஸ் 10,000. எஸ்ஐக்கு நம்ம அகாடமில ஜிஎஸ்க்கு ஒன்லைனர் மெட்டீரியல் ரெடியா இருக்கு. சோ ஒன்லைனர் மெட்டீரியல் வேணும்னா ஃபீஸ் வந்து 999. ஒன்லைனர் மெட்டீரியல் வேணும்னா ஃபீஸ் 999. இது நீங்க இதுல எந்த கோர்ஸ் வந்தீங்கனாலும் இதுக்கு மட்டும் தனியா பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுவும் அதே நான் கட்டாயம் இல்ல. வேணா 999 பே பண்ணி அந்த ஒன்லைனர் மெட்டீரியல் வேணா வாங்கிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட். சோ என்ன விஷயம் பண்ணலனா நீங்க கண்டிப்பா வேலை கிடைக்காது அப்படின்னு எடுத்து பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் விஷயம், ஸ்டில் இப்ப நீங்க எஸ்ஏ எக்ஸாம் எடுத்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி பத்தி, ஜியோகிராஃபி பத்தி, பாலிட்டி பத்தி, எக்கனாமிக்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் வந்து மொத்தம் 30 கேள்வி கேட்கறாங்க. அப்படியே சயின்ஸ்னு பார்த்தோம்னா பயாலஜில இருந்து 15, பிசிக்ஸ்ல இருந்து 10, கெமிஸ்ட்ரில இருந்து 5, மொத்தம் 30 கேள்வி கேட்கறாங்க. இந்த 65 கேள்விகள் எடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டில் இந்த 65 கேள்வியில 40 கேள்வி வரைக்கும் புக் பேக் பாக்ஸ படிச்சிட்டீங்கன்னா போதும். ஆனா அந்த புக் பேக் பாக்ஸை எப்படி படிக்கணும்னா 6th இருந்து 12th வரைக்கும் ஃபுல்லா படிச்சிடணும். அது சயின்ஸா இருந்தாலும் சரி, ஹிஸ்டரியா இருந்தாலும் சரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் எதா இருந்தாலும் சரி, 6ல இருந்து 12 வரைக்கும் புக் பேக் பாக்ஸ கரைச்சு குடிச்சிட்டீங்கன்னா 65க்கு 40 கேள்வி ஈஸியா எடுத்துடலாம். சோ இந்த புக் பேக் பாக்ஸ மட்டும் மொத்தமா வந்து படிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் 1 வாரம் ஆகும். அவ்வளவுதான் ஆகும். நீங்க ஜாலியா படிச்சாலுமே 1 வாரத்துல படிச்சிடலாங்க. புரியுதா? புக் பேக் பாக்ஸ தரமா ஃபுல்லா அடிக்கிறதுக்கு 1 வாரம். அந்த 1 வாரம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா 65ல 40 கேள்வி அழகா வந்துடும். சரிங்களா? மினிமம் இதெல்லாம் பண்ணிடணும் நான் சொல்றேன். அடுத்து சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் மேத்ஸ், ரீசனிங்ல இருந்து 40 கேள்வி கேட்கறாங்க. இந்த 40 கேள்வியை அடிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா எஸ்ஐ, பிசி இந்த ரெண்டுத்துலயுமே லாஸ்டா நடந்து முடிஞ்ச எல்லா எக்ஸாம் எடுத்துக்கோங்க. இந்த 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம் அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. மொத்த ப்ரீவியஸ் இயரையும் எடுத்துருங்க. ஏன்னா எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் இப்ப 2023 நினைச்சு, 2022 நினைச்சு, அப்புறம் 2019, 20 அந்த டைம்ல நினைச்சு, அப்புறம் 2015 நினைச்சு, அவ்வளவுதான். ஆனா பிசி எடுத்து பாத்தீங்கன்னா வருஷம் நடந்து வந்துருக்கும். சோ எல்லா கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய சைக்காலஜி உளவியல மொத்தமா ஒர்க் அவுட் பண்ணி பாத்துருங்க. அதை பார்த்தாலே 40க்கு ஒரு 30 கேள்வி அடிச்சிடலாம். 40க்கு 30 கேள்வி அடிச்சிடலாம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும் மேக்சிமம். அப்போ ஒரு வாரத்துல புக் பேக் பாக்ஸ் வச்சு 40 கேள்வி, இதுல ஒரு 10 நாள்ல 40, 30 கேள்வி. அப்ப மொத்தமா ஒரு 70 கேள்விகள் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இத நீங்க எல்லாரும் என்ன பண்ணக்கூடாதுன்னா நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் இதை பண்ணக்கூடாது. இந்த விஷயங்கள்லாம் நீங்க நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே பண்ணிடணும். சரிங்களா? சோ நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே இதை நீங்க பண்ணாதான் நோட்டிபிகேஷனுக்கு அப்புறம் நீங்க வேற ஏதாவது பண்ண முடியும். அதே மாதிரி இன்னொன்னு, இப்ப நம்ம சோசியல் சயின்ஸ்ல புக் பேக் பாக்ஸ் மட்டும் தான் படிச்சு வச்சிருக்கோம். சோசியல்லே ஆகட்டும், சயின்ஸ்லயே ஆகட்டும். ஆனா நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடியே நீங்க இந்த 2 டாபிக்ல ஏதாவது ஒரு டாபிக்ல ஃபுல் மார்க் எடுக்க ரெடி ஆயிடும். புரியுதா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். புக் பேக் பாக்ஸை வச்சு சயின்ஸ்ல ஒரு 18 கேள்வியும், சோசியல் சயின்ஸ்ல ஒரு 22 கேள்வியும் அடிச்சிடறோம்னு வச்சுக்கோம். இப்ப சோசியல் சயின்ஸ்ல உதாரணத்துக்கு 22 அடிக்கிறீங்க அப்படின்னா இன்னும் 13 கேள்வி இருக்குல்ல, மீதி 35 சொல்றப்ப மீதி 13 இருக்குல்ல, அதையும் நீங்க எடுத்துடணும். ரெண்டுத்துலயுமே எடுக்க சொல்ல ஏதாவது ஒண்ணு. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க என்ன பண்ணிடணும், நோட்டிபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே பண்ணிடணும். அப்ப நோட்டிபிகேஷன் இதை தாண்டி தமிழ் 10 கேள்வி இருக்கு. ஓகே, தமிழ் 10 கேள்வி இருக்கு. தமிழ் 10 கேள்வினா ஈஸியா அடிச்சிடலாம். அப்ப கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா 140 கேள்வியில 100 கேள்வி இதுதான். சைக்காலஜி மொத்த ப்ரீவியஸ் क्वेश्चन பாக்குறது, சோசியலையும் சயின்ஸை புக் பேக் பாக்ஸை கட்டி தூக்குறது, அட்லீஸ்ட் சோசியல் சயின்ஸாவது ஃபுல் மார்க் எடுக்க ரெடி ஆயிருங்க. அப்புறம் தமிழ்
இதெல்லாம் நீங்க நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சாதான் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே, சயின்ஸ்ல பார்க்க வேண்டியது, இங்கிலீஷ்லாம் நோட்டிபிகேஷனுக்கு அப்புறம் பொறுமையா உட்காந்து படிச்சுக்கலாம். அப்ப 140ல 100 கேள்வியை நீங்க நோட்டிபிகேஷனுக்கு முன்னால செக்யூர் பண்ணியே ஆகணும். இதை பண்ணா நீங்க எவ்வளவு பெரிய ஜாம்பவானா வேணாலும் இருந்துட்டு போங்க, இதை நீங்க பண்ணாம விட்டீங்கன்னா எஸ்ஐ உங்க கையை விட்டு போயிடும். இது நிதர்சனமான உண்மை. அப்ப 140க்கு 100 கேள்வி நீங்க நோட்டிபிகேஷனுக்கு முன்னால ரெடி ஆனாதான் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் 2 அல்லது 3 மாசம் சாலிடா இருக்கும் வைப்போம். அந்த 3 மாசத்துல ஒரு 30 கேள்வியாவது எடுக்க முடியும். ஏன்னா இந்த 100 எடுக்கிறது ரொம்ப ஈஸி, அந்த 30 எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். அங்க நீங்க 30 கேள்வி செக்யூர் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா 130 அப்படிங்கிறது மிக எளிமையா எடுக்கிற விஷயம். இந்த பிளான்ல கொஞ்சம் நழுவுனீங்கனாலும் அது கஷ்டமாயிடும். பிளானை கரெக்டா பண்ணா ரொம்ப ஈஸி, விட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். 140க்கு 130 டார்கெட் வைங்க எஸ்ஐக்கு, சரிங்களா? கண்டிப்பா நம்மளால எடுக்க முடியும். இதை சொல்லலாம் அப்படின்னு தான் வந்தோம், சரிங்களா? ஸோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி எஸ்ஐக்கு நம்ம அகாடமில கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. இது ஃபீஸ் டீடைல்ஸ் ஸ்டார்டிங்ல சொல்லிப்பேன். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 3 நம்பர்ல எந்த கான்டெக்ட் ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.